வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாமா? இன்றைக்கி திங்கக்கிழமை, புரட்டாசி திங்கக்கிழமை என்ன சமையல் பார்க்கலாம் வாங்க. வடிச்ச சாதம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு வடிச்சிருக்கோம். குக்கரில் இப்போ வடித்த சாப்பாடு மாதிரி ஆச்சு, சூடாக இருக்குது பாருங்கள். அடுத்து நிறைய காய்கறி எல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். கேரட்டு, சவுச்சோ, சுரக்காய் எல்லாமே போட்டு சாம்பார். அப்புறம் ரசம். என்ன ரசம்? இது வீட்டில் அரைச்ச ரசப்பொடி வச்சு ரசம் செஞ்சுருக்கேன். நம்ம வீட்டில் நேற்று கல்யாண வீட்டு ரசம். கல்யாண வீட்டு ரசப்பொடி. நம்ம கல்யாண வீட்டு ரசப்பொடியில் ஒரு ரசம், அவ்வளோதானா? வேறு எதனா இருக்கா? இருக்குங்க. கத்திரிக்காய் முருங்காய் கிரேவி தொக்கு மாதிரி பண்ணி அந்த முருங்காய் நேற்று பறிச்சிங்க இல்லையா? ஆமாம், நம்ம மரத்தில் முருங்காய். ரைட், ஓகே ஓகே. கிளைமேட் இன்னும் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. சென்னையில் மழை பெய்கிற மாதிரி இருக்குது, பேத மாதிரி இருக்குது. நேற்று நைட்டு மழை பெஞ்சிருக்கு. இன்றைக்கி இந்த குழம்பு பொடி, சாம்பார் தூள், ரசத்தூள் வாங்கினவங்க ரொம்ப நல்லாயிருக்கு சொல்லிக்கிறாங்க. வாங்கினோம் மறுபடியும் வாங்குறாங்க. கண்டிப்பாக நீங்களும் வாங்கி பாருங்கள், வாங்காத ஒருத்தர் யூஸ் பண்ணி பாருங்கள். கொடுத்துட்டு வந்தேன், காலையில் போய் கொடுத்து வந்துட்டேன். எப்போ வாங்கின்னு வரணும், ஓகேவா? இப்போது புதுசாக ஒரு பொடி லான்ச் பண்ணியிருக்கேன். என்ன பொடி அது? பூண்டு இட்லி பொடி. பூண்டு இட்லி பொடி சும்மா கம்மன்னு வாசம் வரும். வீட்டில் சாப்பிட்லாங்க, ஆனால் ஆஃபீஸ் எல்லாம் கட்டுன்னு போய் சாப்பிட்றாதீங்க. கிட்டே யாரும் ரொம்ப பூண்டு நெடி அடிக்கிற மாதிரிலாம் இருக்காது பொடி. எனவே பூண்டு பொடி வீட்டிலாம் சாப்பிடுவாங்க, ஆஃபீஸெல்லாம் கட்டு போக மாட்டாங்க இல்லையா? அது நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், உடம்பு லேசாக இருக்கும். அதெல்லாம் அங்கே பாருங்கள், என் பேரில் சாப்பாடு வைக்கிறதுக்குள்ளே மேவரிக், ஹாய் மேவரிக், புட்ரா ஒரு கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்றது 10 வாட்டி ரோட்டு நடக்க வேண்டியதாக இருக்கும். மேவரிக், ஹாய் கரி, ஹாய். இதுதான் நம்ம வீட்டு சமையல். சாம்பார், ரசம், ஒயிட் ரைஸ், கட்லட். வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ.